ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது இங்கே நிறைய பேர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த வழியில் ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் எப்படி வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஃபுட்டு, யார் வேணால் பண்ணலாம். பிரெட் ஆம்லேட் நிறைய பேருக்கு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். ஸோ இதை ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடணும் அப்படின்னும் போது அதில் கொஞ்சம் காய்கறிகள், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணும்போது நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட முடியும். இது கூட ஒரு ஜூஸ் ஏதாவது எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதோட ஹெல்த்தி வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கோம், வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கோம், முட்டை எடுத்திருக்கோம், தேவையான அளவுக்கு எடுத்துருக்கோங்க. நான் 6 முட்டை எடுத்திருக்கேன், 4 பிரெட் எடுத்திருக்கேன், கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு வெள்ளரிக்காய் அதெல்லாம் இருக்குது. பார்க்க தெரியாது ஆனால் உள்ளே இருக்குது கேரட். நான் உங்களுக்கு போடும்போது காட்டுறேன். இது வந்து ஒரு வெங்காயம் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு கூட தெரியுதா தெரியல, உள்ளே இருக்குது ஆழத்தில். சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள், ஆரிகனோ. தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அப்படியே உடனே நீங்கள் போட்டுறாதீங்க, கொஞ்ச நேரம் இருக்கட்டும். 4 முட்டையை நான் அடிச்சு ஊற்றிருக்கேன். நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெள்ளரிக்காய், பீன்ஸு, கேரட் இருக்கு, இதை ஆட் பண்ணிக்கலாம். குட்டியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி, இதுவும் ரொம்ப குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், காரத்துக்கு ஏற்ப மாதிரி மாட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டிருக்கேன். இது வந்து ஆரிகனோ. பெப்பர் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது இப்போது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். சரி, இந்த மாதிரி இருக்க ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் மஞ்சள் போட்டால் பிடிக்காது, அதனால் நான் மஞ்சள் ஆட் பண்ணல. நல்லா கலக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை ப்ரெட்டோட கலந்து இப்போ நம்ம ப்ரெட் ஆம்லேட் பண்ணிடலாம். ஸோ கேரட், பீட்ரூட், நீங்கள் என்ன உங்களுக்கு வெஜிடபிள் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் யூஸ் பண்ணலாம், கோஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கூட சூப்பராக இருக்கும். நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போடுங்க, பிகாஸ் வந்து நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ண வராது, அவ்வளோதான். வந்து முட்டை நல்லா கலந்து வச்சுட்டோம். இப்போ ப்ரெட்டில் போட்டு ஆம்லேட் மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடுப்பை வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் நான்ஸ்டிக்காக இருந்தால் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நார்மல் தோசைக்கல் தான், ஸோ அதுலேயும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரி வாங்க, அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பேன் அடிச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆம்லேட் ஊற்றி தரலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு நல்ல பேன் இல்லாட்டி ஒரு நல்ல நான்ஸ்டிக் தவா இல்லாட்டி ஒரு தவா ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெய் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அந்த எண்ணெய் இருக்கட்டும். இதில் லைட்டாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எப்பவுமே வந்து தோசை, இட்லி, பொங்கல் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா எக்கும் சரி நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இதில் வந்து போட்டிருக்க எல்லா வெஜிடபிளும் ப்ரோட்டீன், விட்டமின் எல்லாவோட சத்தும் இதில் இருக்கிறதால உங்களுக்கு மார்னிங்கே ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும். ஸோ இது கூட ஒரு சின்னதாக ஒரு ஜூஸ் வச்சு குடிங்க, அது செம்ம டக்கராக இருக்கும், காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இது நல்லா குக் ஆகட்டும். நான் ஏன் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. நான் நான்ஸ்டிக் ஏன் யூஸ் பண்ணலன்னா, நிதி பற்றாக்குறையின் காரணமாக எங்கள் சங்கம் அந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்க. 2 பிரெட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஆம்லேட் பண்ண வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ இப்படி வச்சுக்கிட்டா போதும். இதை போட்டுட்டு இதை வந்து அழகாக ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடில் இருக்கிறத எடுக்கணும். ஸோ இந்த சைடில் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணுறத தான் நிறைய மிஸ்டேக் வரும். ஃபோல்ட் சூப்பராக பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வாட்டை வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு வாட்டை வர மாதிரி நான் இதை எடுத்து
இதை வந்து இன்னும் ஃபோல்ட் பண்ணிங்கனாவும் நல்லா வரும். பட் ஆனால் நான் ஃபோல்ட் பண்ணல, எனக்கு இப்படி பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா நடுவில் இருக்க அந்த பாகம் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு குக்காக இருக்காது, ரா குக்காக இருக்கும். எனக்கு ரா குக் பிடிக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரெடி பண்ணி சாப்பிடுங்க. உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு, ஆஃபீஸ் போகிறவங்க கணவர்களுக்கு எல்லாருக்குமே ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க எல்லாருக்கும் ஈஸியான ஒரு ரெசிபினே அதுதான். இது பார்த்தீங்கன்னா கெட்சப். இது வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நல்லா இருக்கும். ஸோ இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். இந்த டொமேட்டோ கெச்சப் எப்படி ஈஸி தான், அதுவும் வீட்லேயே முடிஞ்ச வரைக்கும் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வச்சு வீட்லேயே செய்யறது பெஸ்ட்டு. ஸோ அதனால் இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சும்மா தான் எடுக்கிறேன். பக்கமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்டில் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அது இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ரெசிபிகள் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்கள். தச்சா பாய். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியல.